ஒழுங்கா உட்காரு, வீடியோ எடுத்துக்கிட்டு பார்த்து விழுந்துடாது. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து கால் வரைக்கும், சரியா? உடம்புல தலையில் கால் இங்கே இருந்தால் கால் இங்கே இருந்தால் இருந்தால் இது வந்து செயின் மாதிரி இருக்கும். அப்படியே எனர்ஜி மேலே சரியா? இருக்கிறது அப்படி இதுதான் இருக்கிறதுலே பவர். ரெண்டு ஸ்டெப். இது கை ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் என்ன ஆகும்? இது பிபி மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் காட்டலாம். இப்படின்னா அப்படியே ரத்தமெல்லாம் கைக்கு இது எப்படி சார்னா கால் ரெண்டு தரையில் இருக்கக்கூடாது. கால் தரையில் இருக்கக்கூடாது. ரெண்டு கால் தரையில் இருந்தாலே ரெண்டுலேருந்துமே போஸ் ஈக்குவல் போஸ். இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, ரியாக்ஷன் போஸ். அப்போ என்ன செய்யணும்? இந்த இடத்துல காலை பெண்டாக தான் வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கணும், இப்படி தான் எடுக்கணும். அது கரெக்டான மூவ்மெண்ட் தெரியாது. இல்லாட்டி அது பாக்ஸிங்கில் சொல்கிற மாதிரி இந்த கால் இங்கே 160 டிகிரிஸ் 160 டிகிரி. அப்போ ரைட்டா? இது தப்பு, அந்த ஏறு தப்பு. ஆனால் அப்படி அது கரெக்டாக இது பண்ணவனால தான் செய்ய முடியும். ஓகேவா? இதுக்கும் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா கை கால் இதுனா இது பெண்ட் பண்ணி கூட அடிக்குது. இந்த பையன் கூட தப்பாக செஞ்சுக்கணும், சரியா? அப்போ ஹூக் பஞ்சுங்க. ஹூக் பஞ்ச் ஒன்று இப்படி ரெண்டு, அடுத்து இது ஒரு 2 3 வகை 4 வகை தப்பு. பாக்ஸிங்கில் இது பண்ணுறது இப்போ இந்த ஒரு சைடு வந்து ஃபுல் ஃபோர்ஸும் ஃபுல் ரியாக்ஷன் ஃபோர்ஸும் வரும். இப்போ இது மாதிரி தான் சைக்கிள் ட்ரை பண்ண போகிறோம். சரியா? சைக்கிள் ட்ரை பண்ணால் எப்படி இருக்குன்னா இதை நார்மலாக எப்படி தூக்கணும்? 20 கிலோ நார்மலாக தூக்க முடியாது. யாருனாலும் முடியாது. எக்ஸசைஸ் பண்ணி 17 இன்ச்சு பைசப்ஸ் 20 இன்ச்சு வச்சுருக்கோம் கூட தூக்கணும். எப்படி சார்? டக்குன்னு தூக்கணும். ஓகேவா? ஒன்று ஒரு காலை தூக்கினேன் பற்றியா? ரைட்டா? இது மாதிரி 50 தடவை கூட தூக்கணும். ஒன்றும் ஆகாது. ஃப்ரீ ஸ்பேஸில் தூக்கலாம், சரியா? ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரெண்டு காலுமே தரையில் இருக்கக்கூடாது. அப்போ இந்த பூமியில் இருக்கிற இந்த கிராவிட்டி இது பயோமெக்கானிக்ஸ், பாடியோட பயோமெக்கானிக்ஸ் தான். அதான் முக்கால்வாசி கிட்ஸில் இது ப்ரூஸ்லி பண்ணுறதே வந்து 1 இன்ச் பஞ்ச் வந்து ஒரு கால் இப்படி தான் இருக்குது. அப்போ நான் என்ன நினச்சேன், 2 ஃபோர்ஸையும் பாடிக்குள்ள இருக்கும். ரைட்டா? இது மெக்கானிக்கல்லே படிச்சிருக்கோம். ஒரு பீம்னா இப்படி தான் இருக்கணும், சரியா? இன்னொரு கால்குலேஷனு இப்போ இதோட ஃப்ரேம் இந்த 45 கிலோஸ் இதில் உட்காந்துன்னா வந்தது வெளியில் ஓகேவா? இப்படி உட்காந்து தாண்டி இது 2 ரியாக்ஷன் போச்சு. இந்த டயரில் இந்த டயர் தாங்கும். நான் ஓட்டிருக்கேன், ஒன்றும் ஆகாது. ரைட்டா? இதில் இது பேலன்சிங் எப்படி பண்ணுறது? இப்போ நான் சொல்கிற அந்த மெக்கானிக்கல் ஐடியாலஜி தான். பாக்ஸிங்கிறது வந்து கையை மட்டும் ஒரு சண்டையில் யூஸ் பண்ணால் வேஸ்ட்டு, காலையும் யூஸ் பண்ணணும். அதிகமான பவர். ஸோ என்னென்ன சொல்கிறாங்க, இந்த இடம் உடையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். ஏன்னா இந்த எலும்பு வந்து ஷின்னிங், போன் ஷின்னிங் ப்ராக்டிஸ் இல்லாமல் பண்ணுறது. ஷின்னிங்னா கட்டை எடுத்து விட்டுறது, தேய்க்கிறது தான். நடக்கிறது, ஓடுறது, தப்புறது மெயினாக. அப்போது உள்ஸ்லா படி என்ன ஆகும்? போன் வந்து ஸ்ட்ராங்காக ஹெவி வெயிட் தூக்கும்போது போன் வந்து மைக்ரோ ஃப்ராக்சர், சின்ன சின்ன ஃப்ராக்சரு ஆறும்போது ரொம்ப டைட் ஆகிடும். கான்க்ரீட்டை விட டைட் ஆகிடும். அது உண்மை, சரியா? ஸோ இப்போ இதில் கேண்டிலீவர் பீம் அப்படின்னா என்னென்னா, இங்கே ஒரு இப்படி தட்டு வந்துடும், கை இங்கே தட்டு அப்படியே போக 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 இந்த இடம் வரைக்கும் தான். இந்த பைசப்ஸ் இன்வாலண்ட்ரி, வாலண்ட்ரி, இங்கிட்ட இருக்கிறது இன்வாலண்ட்ரி. ஒன்றுத்துக்கு பயன்படுது. ஆனால் இதோட பயன்பாடு தான் இங்கே வரும். ரைட்டா? அப்போ எப்படி சார்?
இப்படி இருக்கிறது 20 கிலோ ரைட்டா. எப்படி தூக்கினது இது மாதிரி 50 தடவை கூட தூக்கும். அப்போ எவ்வளவு சார்? 40. இப்போ 20 கிலோ டென்ஷன். அப்போ 20 கிலோ தூக்கிடும். அப்போ 40 கிலோ. இதுக்கு மேலே 100 கிலோ கூட தூக்கணும் ரைட்டா. 300 கிலோ தூக்கினதா ஒரு ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்டு இருக்குது ஒருத்த கையில் ரைட்டா. இது டெக்னிக் சார். எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்களா? அப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? அதுக்கு தான் ஒரு எக்யூப்மெண்ட் வருது எப்படின்னு பார்ப்போம்.